வெல்கம் டு ஆரா ஸ்டோரிஸ் எஸ்டி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுவையான யம்மியான தக்காளி தோசை வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி அண்ட் என்னோடய ஃபேவரேட் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை 4 ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டெப் 1ல் ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1½ கப், உளுந்து 1 ஸ்பூன், வெந்தயம் 3/4 ஸ்பூன். இது 3 ஒன்றாவே அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். ஸ்டெப் 2ல் தேவையான பொருட்கள், அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 3 சின்னது அண்ட் மிளகா வத்தல் 3. ஸ்டெப் 3ல் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெய், கருவேப்பிள்ளை, சிகப்பு மிளகாய் ஆறு பச்சை மிளகாய் அண்ட் வெங்காயம் சின்னது 1. இன்றைக்கி வீட்டில் கடலைப்பருப்பு இல்லை, அதனால் நான் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணலை. ஆனால் கடலைப்பருப்பு தான் சூப்பராக இருக்கும், நீங்கள் கட்டாயம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் 3 ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி அரைக்கிறோம் அண்ட் மாவு கன்சிஸ்டன்சி அண்ட் தோசையை எப்படி ஊற்றுறோம், இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி அரைக்கிறதுன்னு. தக்காளியை 4 கட் பண்ணிவிட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அதில் பீசஸும் தெரியக்கூடாது, ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா அலசிட்டு வத்தல் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி தக்காளியையும் மாவையும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரை நாளுக்கு புளிக்க விட்டுறணும். அண்ட் தேர்டு எப்படி தாளித்து இதில் சேர்க்கணும்னு பார்க்கணும். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை: கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெய் போட்டு பொரிய விட்டதும் பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிள்ளையை லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்கக்கூடாது. ஸோ இந்த வதக்கினதை மாவில் போட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றுற பக்கமும் தோசைக்கல்லை எப்பயும் மீடியம் அளவு தான் வச்சு பண்ணணும். ஏன்னா தோசை மாவு ஏற்கனவே நெகிழ்வாக இருக்கும், ஸோ வேக டைம் ஆகும், கஷ்டமாக இருக்கும். ஸோ மீடியம் தீயில் வச்சு தோசையை திக்காக தான் ஊற்ற முடியும், தின்னாக ஊற்ற முடியாது. ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் தேவைப்படும். இப்படி ஊற்றி மொறு மொறுன்னு 2 பக்கமும் வேக வச்சு இதோட காம்பினேஷனாக தேங்காய் சட்னியும் சுகர் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் இது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.